விஜய் வந்து நேற்றைக்கு நடந்த பிரச்சாரத்தில் வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, பெண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுனில் தங்கம் ஆமாம். இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க சூழ்நிலையில் இது கொடுக்க முடியுமா? முடியும். அவரால் முடியும். எப்படின்னாக்கா கொடுக்குற எண்ணம் இருக்குது, கொடுக்கலாம் கட்டாயம். ஆனால் சிலிண்டர் கேட்டது கொஞ்சம் கஷ்டம். விலைவாசி எப்படி இருக்கும் அந்த காலத்தில், அந்த காலத்தில். 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் சாமி, மனசு இருந்தால் கொடுக்கலான்ற மனது தான் எண்ணம் கொடுக்கணும் ஆசை இருக்குது, கொடுப்பாரு நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். தமிழகம் முழுவதும் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காரு. அது முடியுமா சந்தேகமாக இருக்கு. அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லணும். அவர் முடியுமா முடியாதா நீ சொல்லணும், யோசிக்கணும். கடைசியாக வந்து அதை எப்படி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊழல் இருந்த பணம் எடுத்தாவே திரும்ப அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அவரே ஆன்சர் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு பார்த்தா அது சாத்தியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் தான், ஊழல் நடக்காமல் இருந்தால். இட்ஸ் நாட் பாசிபிள், இம்பாசிபிள் பேசுறதை விட இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் த பீப்புள். அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு தேவையான வெல்ஃபேர்ஸ் வந்து பண்ணாலே போதும். சாத்தியம்லாம் ஆகாது. சாத்தியாக்க முடியாது இப்போ இருக்க சூழ்நிலையில். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்போ அவங்க ஆட்சிக்கு போய் தான் பண்ணணும்னு எதுவும் இல்லைல்ல. இப்போயே பண்ணியிருக்கலாம். ஏன் சூர்யா பண்ணலையா? அவ்வளோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க, அவ்வளோ பண்ணுறாங்க. ஏன் அந்த மாதிரி அவர் எதுவுமே பண்ணலையே? அது வந்து கண்டிப்பாக நடக்குமான்னு தெரியல. 6 சிலிண்டர்லாம் கொடுக்குறது கஷ்டம் தான் உண்மையாக. ஒரு நடிகைக்கும் தன்னுடைய மனைவிக்கும் உள்ள பிரச்சனையை வந்து அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நீங்கள் வந்து உங்கள் கட்சி பணியை மட்டும் பாருங்கள், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இது எப்படி நீங்கள் பாருங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு அசால்ட்டான பேச்சு, வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் அசால்ட்டாக பேசுகிறாங்க. அது அவங்க ஃபேமிலி மேட்டர்னால் அது பப்ளிக் வரைக்கும் கொண்டு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அதுக்கு அவரே விளக்கு கொடுத்துருக்காருல்ல. எல்லா வீட்டும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அதேமாதிரி அவர் வீட்டு அது பர்சனல், அது நம்ம தலையிட வேண்டாம். இது பர்சனல் லைஃப், அது பேசணும். அது வந்து நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல சார். அது அவரோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். இந்த சூழ்நிலையில் மனைவி இதை பார்க்காம இந்த கட்சி மேட்டரை பாருங்கன்னு சொல்கிறாருன்னா அவர் ஏதாவது ஒரு இது நினச்சிட்டு தான் பண்ணின்னு இருக்காரு.